களிரே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சகலகலாவல்லியே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவாய நம சிவாய நம, காமாட்சி தாயே போற்றி, நமோ நாராயணாய, சுவாமியே சரணமையப்பா, சங்கர குருவே சரணம் சரணம், ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி, ஆழ்வார்கள் திருவடி போற்றி, நாயன்மார்கள் நற்பதம் போற்றி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் சார்வார் தமக்கு ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருபளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஆமீன். ஓகே, அவ பிந்துங்கிறவா உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இந்த இங்கிலீஷ்ல வேணுங்கிறவாளுக்கும் நான் அனுப்பிட்டே இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாடுறதுக்கு. 5th ஸ்டான்ஸா பார்த்துட்டோம் இல்லையா கடைசி கிளாஸ்ல? சரி, ஓகே ஓகே, தேங்க் யூ. உன்னமடியேன் வரைக்கும் முடிச்சிருக்கேன் மாமி. ஓகே, டன். காத்தா திருச்சிற்றம்பலம். காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீத்தாய கயம் புக நூக்கிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன் வார்த்தை கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மனே. இப்போ வரி வரியா. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால். பிந்துஜி இருக்கேளா? ஜானகிஜி நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அவனுக்கு காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீத்தாய கயம் புக நூக்கிட நீத்தாய கயம்
புக நோக்கியிட நீ தாயகயம்புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன். நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன். நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன். திருப்பி அந்த 4 லைன் ஒரு தடவை பாடலாம். ஆ. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீ தாய கயம் புக நூக்கிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன். காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீ தாயகயம்புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன். ஒரு தரமா 2 தரமா? 2 தடவை பாடிடலாம். காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையார் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீ தாயகயம்புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன். ஓகே. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். வார்த்தை இது ஒப்பது கேட்டறியே. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கிட வயிற்றோடு துடக்கி முடக்கியிட வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மனே. வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. அந்த 2வது 4 வரி. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மனே. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியே. வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஓகே. இப்ப ஃபுல்லா
காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீத்தாய கயம் புக நூக்கிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மனே. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீ தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியே வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஒரு தரம் தானே? ஆமா, ஒரு தரம் பாடிக்கலாம். அடுத்த பாடல் போலாம். மாமி ஒரு சின்ன டவுட். அந்த ரெண்டாவது லைன்ல நீத்தாய் அகயம் புகு, அது எப்படி? நீத்தாய கயம் புக. கயம் புக. ஓகே. ஆமா, கயம்னா நீர்நிலைக்கு பேர், கயம்னு பேர். ஓகே மேம், தேங்க் யூ. அடுத்தது பிந்துஜி ஃபாலோ பண்றாளா? ஜஸ்ட் வாண்ட் டு செக். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே. ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளுரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தேனடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மனே. லைன்ல பாடலாம். தமிழ் வச்சு ஃபாலோ பண்றவாளுக்கு ஜலத்துக்கு ச போட்டிருப்பா, சலம்னு போட்டிருக்கும். அது ஆக்சுவலா நம்மளோட தமிழ் இப்போ குறுகி 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 எழுத்து வடிவமே ஆயிடுத்து. கிரந்தாட்சரம் போலவே இருக்கும். இந்த கல்வெட்டுல இருக்கிற மாதிரியா நம்ம தமிழுக்குமே க க க கலாம் இருந்தது. இப்போ அப்படியே மொத்தமா குறுகி வெறும் ஒரு க மட்டும்தான். அதுலயே நம்ம கண்டுக்கும் அந்த கேவும் யூஸ் பண்ணணும். ஜிக்கு ஏதாவது சொல்லணும்னா அதுவும் அந்த ஒரே காவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஜலம் அப்படிங்கறதும் சேல எழுதக்கூடிய ஒரு வழக்கத்துல வந்திருக்கு. ஆனா நம்ம சொல்றச்சு ஜலம் சொல்லணுமா சலம் சொல்லணும்? ரெண்டு விதமாவும் சொல்லிக்கலாம். ஜலம்னு சொல்லிக்கலாம். ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஓதுவார் மூர்த்திகள்னா சாவும் இல்லாம ஜாவும் இல்லாம ஒரு எழுத்து யூஸ் பண்ணுவா. பட் இவா ரெண்டு பேரும், இவா நாயன்மார்கள் எல்லாருமே ரெண்டு மொழியையும் ரெண்டு கண்ணா பார்த்து அவ பாடி இருக்கிறதுனால நம்ம ஜலம்னு சொல்லிக்கிறதே பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன்.
ஜலம் தமிழ். சாரி ஒரு தடவை படுங்க படுங்க, 2 தடவை 2 தடவை. ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். சேர்த்து பாடினாக்க நலன் தீங்கிலும், பிரிச்சுட்டோம்னா நலம் தீங்கிலும். உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். உன்னாமம் என்னாவினில் மறந்தறியேன். உன்னாமம் என்னாவினில் மறந்தறியேன். நாவில், என் நாவில். உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். உன்னாமம் என்னாவினில் மறந்தறியேன். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனா அவ நாவினில்னு யூஸ் பண்ணாம நாவில் அப்படின்னு பாடியிருக்கார். உலந்தார் தலையில், பிரிச்சுண்டா தலையில், சேர்த்து எழுதும் பொழுது இரு போட்டிருக்கும். உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய். உலந்தார் தடையில் பலி கொண்டுழல்வாய். உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய். உடலுள்ளூரு சூலை தவிர்த்தருளாய். உடலுள்ளிரு சூலை தவிர்த்தருள்வாய். உடல் உள் உரு சூலை, உடல் உள்ளுரு. உடல் உள்ளுரு சூலை தவிர்த்தருள்வாய். உடல் உள்ளுரு சூலை தவிர்த்தருள்வாய். ஓகே, நீங்க இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா, தமிழ் வச்சுருக்கீங்களா? தமிழ் தான். தமிழ் தானே, ஓகே. தவிர்த்தருளாய் இருக்கா? தவிர்த்தருள்வாய், தருள்வாயினர், ஆமா, தருளாயின்னு தான் இருக்கு. ஓகே, தவிர்த்தருளாய் அப்படியே படிக்கலாம். உடலுள்ளூரு சூலை தவிர்த்தருளாய். உடலுள்ளொரு சூலை தவிர்த்தருளாய். உடல் உள்ளொரு சூலை தவிர்த்தருளாய். அலந்தேன் அடியேன் அதிகை கெடில. அலந்தேன் அடியேன் அதிகை கெடில. அலந்தேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. ஓகே, முதல்ல 4 வரி மட்டும் பாடலாம். ஜலம் பூவொடு தூபம் மறந்தறியேன். தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். உன்னாமம் என்னாவில்
என்னாவில் மறந்தறியேன். ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவினில் மறந்தறியேன். இது ஒரு தடவை. ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாவினில் என் நாமம் மறந்தறியேன். ஓகே. அது வார்த்தை அர்த்தம் எல்லாம் ஒண்ணுதான். நாவில்னு சொன்னாலும் ஒண்ணுதான், நாவினில்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா இது வந்து ஒரு நார்மல் கீர்த்தனை மாதிரி இல்லாம இப்ப நார்மலா எங்கேயாவது ஒரு தமிழ் கீர்த்தனையோ ஏதோ பாடுறோம் அப்படின்னா கூட சில சமயம் இந்த வார்த்தைகள் மறந்துடுதுன்னா நம்ம அந்த வார்த்தையை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இத வந்து நம்ம அந்த மாதிரி இல்லாம நாமம் சிவாய என்னாவில். Okay. ஆமா அந்த அப்படியே உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். மறந்தறியேன். டன். அதே மாதிரி இந்த தவிர்த்தருளாய் அடுத்த நாள்ல வரப்போறது. உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் எழுதிருக்கேன். ஓகே. பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளுரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடனுள்ளுரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தேண்டியேன். இது சாரி அலந்தேன் அடியேன். ஓகே. அலந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. உலந்தார் தலையில் பலி கொண்டுடல்வாய் உடனுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. ஓகே. இப்ப ஃபுல்லா ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளுரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உலர்ந்தார் தலையிற் பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளுரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. ஓகே. அடுத்த பாட்டு போலாமா? 7வது.
உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் பொன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் பயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம் படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இங்கிலீஷ்ல அடுத்த 4 வரி வந்துட்டே இருக்கு, வாங்கி பாடுங்க ஒரு லைனா. உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் வயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர். ஓகே, இந்த 4 லைன். உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் வயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர். உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் வயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர். உயர்ந்தேன் மனை அந்த third line. வாழ்க்கை வயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் பயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் ஓகே ஓகே வலிக்கின்றது சூலை வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர். ஓகே, இன்னொரு தடவை. உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் வயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர். ஓகே. பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பயந்தே என் வயிற்றின் அகம்படியே
பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான். பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான். பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான். அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில. அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில. அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. ஓகே. பயந்தே என்பயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான். அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான். அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. பயந்தே இப்ப புரியுது. என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான். அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. ஓகே, ஃபுல்லா ஒரு செகண்ட். ஸ்ருதி இறங்கிடுத்தோன்னு நினைக்கிறேன். உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் பொன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் வயந்தே உமக்காட்சிது வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர். பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான். அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் பயந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர். பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான். அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. ஓகே, நான் பாடினதுல ஸ்ருதி இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வாய்ஸ் இல்ல கொஞ்சம் இல்ல பேஸ் வாய்ஸா உங்களோடதுன்னு இருக்கும். இல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே நான் ஸ்ருதி ஓகே போட்டுக்கல. ஏன்னா ஸ்ருதி ஓகே. போட்டுண்டா எனக்கு நான் மொபைல்ல யூஸ் பண்றதுனால எனக்கு அதோட சவுண்டோட இது கம்மி ஆயிடுது, கிளாஸ் சவுண்ட். எனக்கு எப்பவுமே பிச்சு கொஞ்சம் லோவா இருக்கும். ஓகே இல்ல உங்களாலன்னு இல்ல, அப்படி நினைச்சுக்காதீங்க. அது முன்னாடில இருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இருக்கும். ஓகே. ஓகே. அடுத்த பாட்டு போலாம், 8வது.
உம் அடுத்து திருப்பி நான் பாடணுமா? யாரு அவ சொன்னா? சேத்து நாவா இது பண்ணிருக்கா. சேத்து முடிச்சுட்டா? அவ தான் நான் இப்போ இப்பதான் தான். பாடினேன். ஓகே ஓகே. ராஜலட்சுமி ஜி யாரு? ஓகே ஓகே குட். வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனமுன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கவன் குழை காதுடை எம்பெருமான் கலித்தே என்பயேற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துரை அம்மனே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். பாடுறீங்களா? ஒரு டவுட் மாமி. அவ பாடுறதுக்கு முன்னாடி இக்கு கைன்னு இல்ல. இங்க நீங்க கொடுத்திருக்கிற தமிழ் நோட்ஸ்ல வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. ஆனா அது வாழ்க்கையா? இதோ வந்துட்டேன். நான் வாழ்க்கைதான். நீங்க 7th தான் அனுப்பியிருக்கேன். நான் 8th இதோ இப்பதான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இதோ ஒரே ஒரு செகண்ட். இல்ல தமிழ்ல வாழ் அப்புறம் கைன்னு இருக்கு, இக்கு இல்ல. ஆமா ஆமா அதனால கேக்குறேன். கரெக்ட். 7thலயும் நான் கே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கே போட்டு விடுறேன். அதான் ஆனா 8th நம்ம இங்கிலீஷ்ல வாழ்க்கை எழுதும் பொழுது அப்படி எழுதுறது இல்லை. இல்ல போட்டுட்டேன். தமிழ்லயே அப்படி இருக்கு. ஓ தமிழ்லயே ஓ அப்படி ஆனா உண்டு, இக்கு உண்டு. அதான் அதுக்காக வாழ்க்கை தான் கேக்குறேன். உண்டு இக்குதான் உண்டு அது. உண்டு. ம். அவ ராஜலட்சுமிங்கிறவா காணும். நீங்களே ஃபாலோ பண்ணுங்க ஜானகி ஜி. சரி பாடுறேன். நான் படிக்க பாட்டமா? ஓ வேற யாரோ ஓ விஜயலட்சுமி விஜயலட்சுமி. பாடுங்களேன். பண்ணு பண்ணு. ஒரே செகண்ட். இந்த 4 லைன் மட்டும் அனுப்பிடுறேன். பெருமான் வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். 2 தடவை. வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் இல்லாமையினால் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் பஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கவன் குழைக்காதுடை எம்பெருமான் சங்கவன் குழைக்காதுடையும் பெருமான் இன்னொரு தடவை சங்கவன் குழைக்காதுடை எம்பெருமான். ஓகே 4 லைன். வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கவன் குழைக்காதுடை எம்பெருமான்.
வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினார் சலித்தால் ஒருவர் துணையாரும் இல்லை சங்கவெண் குழை காதொடை எம்பெருமான் வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினார் சலித்தால் ஒருவர் துணையாரும் இல்லை சங்கவெண் குழை காதொடை எம்பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலித்தேன் வயிற்றின் அகம்படியே கலித்தேன் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே விரட்டான துறையும் மானே விரட்டான துறை அம்மானே. இந்த நாள் லைன் பாடலாம். ம். கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. கலித்தேன் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. கலித்தேன் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. ஃபுல்லா இப்போ வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கவன் குழை காதுடை எம்பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினார்
சலித்தால் ஒருவர் துணையாரும் இல்லை சங்கவெண் குழை காதொடை எம் பெருமா கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேனடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. ஓகே, அர்த்தம் பார்த்துடலாம். 4வது வரைக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு இல்லையா போன கிளாஸ்ல? சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். சரி. ஆமா மாமி. 5வதுல இருந்து காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி, அதாவது நம்மளுடைய நமக்குன்னு ஒருத்தர் காவல் இருப்பா எல்லாருக்குமே. அப்பா அம்மா உடன் பிறந்தவா அப்படின்னு ஒரு காவலா நம்ம நல்ல வழிக்கு போனா நம்மளை பாராட்டி அதை தூக்கி விடுறதுக்கும், ஒரு கால் தப்பான வழிக்கு போனாக்க அதை திட்டி நம்மளை திருத்தி அழைச்சின்னு வர்றதுக்கும் காவல்னு ஒருத்தர் இருப்பா. அத ஒரு இகழ்ந்து அத எதிர்த்து பண்ணினதுனால கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி, இப்போ நாவுக்கரச பெருமான் அக்கா தான் நாவுக்கரசருக்கு காவல். அந்த அக்கா சொல்லி இவர் கேட்கலையாம், அதை இதுல சொல்றார். காத்தாழ்பவர் அக்காவா இருந்தவா அவ சொன்ன வார்த்தைய நான் இகழ்ந்துட்டேன், அத ஒரு பெருசா எடுத்துக்கல, அத திட்ட வேற திட்டினேன். ஒரு இது நீர்நிலைன்னு ஒண்ணு இருக்கு, இது எல்லாமே சேர்த்து நம்ம அந்த 4 லைனும் சேர்த்துதான் அர்த்தம் சொல்ல முடியும். நீத்தாய கயம்புக நூக்கிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன். கயம் அப்படின்னாக்க நீர்நிலை, அது ஏதோ குளமோ நதியோ எப்படி வேணா அதை வச்சுக்கலாம். அந்த வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மனுஷால உள்ளூர் மனுஷா சொல்லுவாளாம், ஒரு நதியிலேயே குளிக்க போறா அப்படின்னாக்க பார்த்துப்பா ஆழம் ஜாஸ்தியா இருக்கும், உள்ள இறங்கிடாத அப்படின்னு சொல்லியும் அதை கேட்காம உள்ள இறங்கி அதுல மூழ்கினவா நிறைய பேர் இருக்கா. ஏன்னா உள்ளூர்காரர்களுக்கு தான் அந்த நதியை பத்தியோ குளத்தை பத்தியோ ஆழத்தை பத்தியோ தெரியும். அதனால அவ சொல்லி எப்படி கேட்காம அவ எப்படி அதுல மூழ்கி போறாளோ, ஒரு நிலையா அந்த ஜலத்துல இருந்து திருப்பி வர முடியாம நீந்தி வர முடியாம ஒரு நிலை இல்லாம இருக்காளோ, அந்த மாதிரி நான் இருக்கேன் இப்போ. கரை நின்றவர் கண்டுகொள், பாத்துக்கோப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா இல்லையா, அப்படி சொல்லியும் நான் கேட்கல. எங்க அக்கா சொல்லியும் நான் கேட்காம எப்படி ஒரு நதியில இன்னொருத்தர் சொல்றத கேட்காம கரையில நிக்கிறவா சொல்றத கேட்காம மூழ்கி தவிக்கிறாளோ, அந்த மாதிரி நானும் இந்த வாழ்க்கையில மூழ்கின்னு இருக்கேன், தவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை அப்படி நிக்கிறதுன்னு தெரியாம இருக்கேன் அப்படிங்கிறார். நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன், வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். அக்கா சொன்ன ஒப்பற்ற ஒரு வார்த்தை, இதுக்கு நிகர் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு வார்த்தைய நான் கேட்காம விட்டுட்டேன், வயிற்றோடு துடக்கி முடக்கிட, அதனால எனக்கு இந்த சூளை நோய் அப்படின்னு வந்துடுத்து. அது எப்படி இருக்கா, ஒரு பாட்டுலயுமே வலிய எப்படி வலிக்கிறதுன்னு சொல்லுவார். அதை அப்படியே முடக்கி போடுறது, அவரை வயிற்றோட சேர்த்து முடக்கி போடுறது. ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. பெருசா ஆரவாரம் பண்ணிண்டு வரக்கூடிய இந்த கெடில நதி, புனல் அப்படின்னாக்க ஜலம், அனல்னாக்க அக்னி, புனல்னாக்க ஜலம், ஆர்த்தானாக்க ஆரவாரம் பண்ணிட்டு வருது. அப்படி வரக்கூடிய அந்த கெடில நதி பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகை வீரட்டானத்துறை பெருமானே, எனக்கு இந்த வலிய போகிடுங்கோ அப்படின்னு 5வது பாட்டுல சொல்றார். 6வது பாட்டு, ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். அதாவது அவர் சைவத்துல இருந்து இருந்துட்டு தானே சமணத்துக்கு வந்திருக்கார், அதனால சொல்றார் மறந்து அறியேன் அப்படின்னு பாஸ்டன்ஸா வச்சுக்கலாம். நான் அதை மறந்தது இல்ல. ஜலம் பூவோடு தூபம் அப்படின்னாக்க பூஜைய இப்படி ஷாலா சொல்றார். பூஜை பண்றோம் அப்படின்னாக்க அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அபிஷேகம் தான் ஜலம். பூவோடு தூபம்
பூ அந்த அர்ச்சனை பண்றதுதான் பூவோடு, தூபம் காட்டுறதுதான் தூபம். அதனால ஒரு பூஜையவே இந்த அழகா இப்படி சொல்லியிருக்க. ஜலம் பூவோடு தூபம் மறந்த. ஏன் நான் பூஜை பண்ணாம இருந்தது இல்ல, அந்த பூஜையே நான் மறந்தது இல்ல. தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். இந்த தமிழோட சேர்ந்து பாடக்கூடிய பாடல்களை நான் மறந்தது கிடையாது அப்படின்னு பாஸ்டன்ஸாவும் வச்சுக்கலாம். இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கறத அந்த ஃபியூச்சருக்கு சொல்றதாவும் நம்ம தமிழ்ல அந்த மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். சில வார்த்தைகள் அவ கொடுக்கறத ஒரு உள்ள அர்த்தமா நம்ம அதை பார்த்துக்கணும். இனிமே நான் பூஜை பண்ணாம இருக்க மாட்டேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். ஏன்னா இப்பதானே முதல்ல பாட ஆரம்பிக்கிறார். அதனால இந்த பாடல் அப்படிங்கிற இசையோட சேர்ந்து, அதுவும் தமிழோட சேர்ந்து பாடக்கூடிய பாடலை நான் இனிமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். அதாவது நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்ததுனாதான் குடு குடு குடுன்னு ஓடுறோம் கோவிலுக்கு. ஏதாவது பூஜையை பண்றோம், பரிகாரம் பண்றோம் அப்படின்னு. கஷ்டம் அப்படின்னு அந்த காலம் வந்தா மட்டும்தான் நம்ம அதை நினைக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நலன் தீங்கிலும், நலன் வந்தாலும் சரி, எனக்கு நல்லது வந்தா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நினைச்சது அது நடக்கிறதா, உடனே போய் சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம், பெருமானே உன்னாலதான் இது கிடைச்சது அப்படின்னு ஒரு நமஸ்காரம். நல்லதையும் அவன்கிட்ட தான் கேட்கணும், கெட்டது வந்தாலும் அவன் காலில் தான் போய் விழணும். அதனால நல்லது வந்தாலும் அப்படியே எதுவும் எல்லாத்தையும் மறந்துட்டும் அப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம பண்றத ஆஸ்பிஷியல் பண்ணிட்டே இருக்கணும். பெருமானே இன்னைக்கு கண் தெரியுது, இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட வச்சிருக்க, இன்னைக்கு ஒழுங்கா நடக்க முடியறது கால் வலி இல்லாம, இன்னைக்கு ஒழுங்கா வாய் பேச முடியறது திக்காம அப்படின்னு ஒரு க்ஷணமும் நம்ம நினைச்சுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நல்லபடியா மூச்சு விட முடியறது. நிஜமாவே நம்ம மூச்சு விடுறதெல்லாம் கூட சுவாமிக்கு நன்றி தெரிவிக்கிறதே இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் அந்த மூச்சு விடுறதுக்கு அந்த ஆக்சிஜன் எல்லாம் வச்சுட்டு சிரமப்படுறா இல்லையா. இதுவே ஒரு மெயின் திங். நமக்கு நல்லபடியா மூச்சு விட்டுட்டு நடமாடிட்டு இருக்கோமே, அதுவே ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், நல்லது வந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன், கெடுதல் வந்தாலும் நீயே சரணாகத்தின்னு உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அதை விட பெரிய இன்னொரு வார்த்தை சொல்றார், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உன்னோட பேரு என்னோட நாக்குல இனிமே மறக்கவே மறக்காது. ஏப்பா பாரு சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு தான் சொல்லிட்டே இருக்கும், தேவையில்லாத வீணம்பு பேசாது அப்படிங்கிற. நமக்கும் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம அவருக்கு சொல்லிக்கிறதாக நினைச்சுட்டு நமக்கும் சேர்த்து அவர் உபதேசம் பண்ணியிருக்கார். நம்மளும் ஒரு சங்கல்பம்னு ஒண்ணு வச்சுக்கணும். இன்னைக்கு அக்ஷய திருத்திய நம்ம இனிமே நமக்கு தேவையில்லாத வம்பு பேச்சுக்களை பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். எப்பெல்லாம் அந்த வம்பு பேசுறதுக்கு வாய் வருதோ அப்ப நினைச்சுக்கணும், இல்ல நம்ம அக்ஷய திருத்தி என்னைக்கு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கோம், வம்பு பேச மாட்டோம் அப்படின்னு. உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். ஏன்னா நாக்குல பேச்சு வருது அப்படின்னாலே அது வர்றதுக்குள்ள நம்ம எவ்வளவு நாம சொல்ல முடியுமோ, எத்தனை சுவாமியை பத்தி பாட முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணுமா. அதனால அந்த நாக்குல சிவசிவா சிவசிவா சிவ அவ்வளவுதான். நமக்கு குடும்பத்துல இருக்கோம், அவரை மாதிரி நம்ம அப்படி கஷேத்ராடனமா போய் பாட முடியாது, தனியா பாடுறதுக்கு அந்த சந்தர்ப்பமும் இல்லை நமக்கு. அதனால தேவையான விஷயத்த மட்டும் பேசிண்டு மத்த விஷயம் வந்ததுன்னா சிவசிவா எனக்கு அது தேவையில்லை, சிவசிவா எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சங்கி போட்டுருந்தோம். அடுத்த லைன், உலர்ந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய். காஞ்சது உலர்ந்தது அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு திராட்சைக்கே உலர்ந்த திராட்சை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காஞ்சு போன அந்த தலை ஓடு மண்டை ஓட கையில வச்சுட்டு இருக்க, பிரம்மாவனுடைய ஓட அந்த கையில வச்சுட்டு சுவாமி இப்படி ஓண்டுன்னு வந்துட்டு இருக்காராம். பலி கொண்டு உழல்வாய், உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய். உடல் உள் உரு சூளை, அதாவது இப்போ வயித்த வலி அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வியாதி. வயிறுங்கிறது மேல இருக்கு, நமக்கு வலிங்கிறது உள்ள வர்றதுனாலதான் அது வெளியில நமக்கு தெரியறது. அதனால அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூளை நோய் அத என்கிட்ட இருந்து எடுத்துட்டு இருப்பா, தவிர்த்து அருள் பண்ணு அப்படிங்கிற. அளந்தேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மாவனே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னால இதுக்கு மேல முடியாது, அதனால இந்த கெடில நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகை வீரட்டான துறை பெம்மானே இந்த வைத்த வழியை என்கிட்ட இருந்து போக்கிடு அப்படி. அடுத்தது 7வது பாடல். உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும். இந்த 6வது பாட்டுல முதல் 4 வரி இருக்கு இல்லையா, ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், அது நமக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொன்னேன். அதனால பூஜை கண்டிப்பா நமக்கு உண்டு, பஞ்சாயத்தன பூஜை உண்டு. பூஜையை பண்ணிட்டு
அந்த தமிழோடு சேர்ந்த இந்த பதங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாடணும். அதை தெரியலன்னாக்கா கண்டிப்பா தெரிஞ்சுட்டு ஒரு பாட்டாவது சுவாமிக்கு பாடணும், ஒரு பாட்டாவது. அதனால அந்த பூஜையும் பாட்டும் கண்டிப்பா நமக்கு உண்டு அப்படிங்கறத வச்சுக்கணும். 7வது பாட்டுல, உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன்பொருளும் ஒருவர் தலைக்காவல் இல்லாமையினால் பயந்தே உமக்காட் செய்து வாழ்நுற்றால் வலிக்கின்றது சுலை தவிர்த்தருளீர். இந்த மனை வாழ்க்கை அப்படிங்கறதான் ரொம்ப ஒஸ்தியா மனசுல வச்சுட்டு இருந்தாராம் நாவுக்கரச பெருமான். மனை வாழ்க்கை அப்படின்னா என்ன? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை குட்டி பெத்துக்கிறது, அப்புறம் தாத்தா பாட்டியாருது அப்படின்னு வரிசையா அது கண்டினியூவேஷனா அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டாப் எண்டு கொடுக்கவே முடியாது. நம்ம போற வரைக்கும் அப்படியேதான் அடுத்தது வீடு வாங்கினோமா, கார் வாங்கினோமா, அப்புறம் இதை பண்ணோமா, அதை பண்ணோமான்னு ஒரு ஓட்டம் ஒண்ணு ஓடிண்டே இருக்கு இல்லையா? அந்த தேவை அப்படிங்கிறது நமக்கு நிக்காம போயிட்டே இருக்கு. அதுதான் ஒஸ்தின்னு வேற அது பின்னாடி ஓடின்னு இருக்கோம் நம்ம. அதனால இவர் மனை வாழ்க்கையும் பொருளும், பொருள் அப்படின்னாதான் இங்க அவர் சொல்றது இந்த சம்பாத்தியத்தை பத்தி சொல்றார். அது பின்னாடியே ஓடிண்டு அதுதான் ஒஸ்தின்னு அப்படி இருந்துட்டேன். ஏன் அப்படின்னா, ஒருவர் தலை காவல் இல்லாம ஒருத்தர் கூட எனக்கு ஒரு காவல் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுனால அக்கா சொன்னதை கேட்காம வந்துட்டார். இங்க வந்து அவருக்கு காவல் அப்படிங்கறது இல்ல. இப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாத, அது தேவையில்லை, தேவையில்லைன்னு ஒரு நல்லது கெட்டு சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லாம இருந்ததுனால நான் வந்து இந்த மனை வாழ்க்கை தான் ரொம்ப ஒஸ்தியானது அப்படின்னு நினைச்சுட்டே இருந்துட்டேன் அப்படிங்கிற சுவாமி கிருப்பையில. நமக்கெல்லாம் இவர் சொல்ற மாதிரி அப்படி இல்ல. நமக்கெல்லாம் நம்ம பெரியவா இருக்கா, நம்ம ஏதாவது பண்ணினோம்னா இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க டெய்லி நமக்குன்னு டைம் ஒதுக்கிண்டு அவர் அந்த இது இன்னைக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த பாஷணம் காரத்தால கொடுக்கறா இல்லையா? அதனால நமக்கு காவல்னு ஒருத்தர் இருக்காங்கிறதே முதல்ல பெரிய சந்தோஷம். அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அது வழிப்படி நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இவர் சொல்றாரு, எனக்கு காவல்னு ஒருத்தர் இல்லாததுனால நான் வந்து இதுதான் அப்படின்னு இருந்துட்டேன். வயந்தே உமக்காட் செய்து வாழ்வுற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர். வயந்து அப்படின்னு சொன்னாக்க வயப்பட்டு, வசப்பட்டு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு வசப்படுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உனக்குன்னே நான் வசப்பட்டு இப்போ நீ என்ன ஆட்கொண்டு நான் உனக்கு வசப்பட்டு இப்படியே உனக்கு அடிமைன்னு நான் வாழ ஆரம்பிக்கிற சமயம் ஆயிடுத்து. வாழலுற்றால் வாழ ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறமும் எனக்கு இந்த சூளை நோய் இருந்தா அது நல்லா இருக்காது. வலிக்கின்றது, இந்த சூளை நோய் வந்து ரொம்ப வலிக்கிறது, தவிர்த்து அருள் பண்ணு. இதை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு எனக்கு அருள் பண்ணு. ஏன்னா சுவாமிக்குன்னு சுவாமி கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் உடனே திருந்து போயிடும். ஏன்னா அவரோட தலையாய கடமை அதுதானே. அதனால நான் இப்போ உனக்குன்னே ஆழ ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வலிச்சா அது நல்லா இருக்காது, நீ அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்றாரு சுவாமி கிட்ட. பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட நான் அயர்ந்தேன். ரொம்ப இந்த வயிற்று வலினால ஒரு பயம் வந்து அந்த சுருண்டு போய் பறித்து புரட்டி அறுத்து. நம்ம பொதுவா தலைவலி வந்ததுன்னா நம்மளே சொல்லுவோம், ரொம்ப தலைவலி ஜாஸ்தியா இருந்தா அப்படியே தலையை தூக்கி கீழே வச்சிட மாட்டோமா அப்படின்னு இருக்கு அப்படின்னு போவோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் சொல்ற இந்த வயத்தை புரட்டுறது, அப்படி புரட்டுறது அந்த அறுத்து ஈர்த்து அப்படிங்கிறார். அந்த வயத்தை அப்படியே அறுத்து தூக்கி வச்சுடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு வழியா இருக்கு. அயர்ந்தேன், டயர்டா எடுத்து சுவாமி, முடியல என்னால, இதுக்கு மேல முடியல, எனக்கு இந்த வழியை எப்படியாவது தீர்த்துடுங்க, அந்த கெடில நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகட்டான துறை பெருமானே அப்படிங்கிறார். 8வது பாடல். வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால். இந்த மனை வாழ்க்கைய இந்த பாடலையும் சொல்றார். இந்த வாழ்ந்து இருக்கக்கூடிய வீட்டு வாழ்க்கை தான் ஒஸ்தி அப்படின்னு இருந்ததுனால வலிச்சு போச்சு. வாழ்க்கைங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கிற மாதிரி முழுசா அப்படியே ஆயிடுத்து. அதுல ஒன்னும் சந்தோஷம் அடையலனா, மகிழ்ந்து அடியேன் ஒன்னும் சந்தோஷமா இல்ல. வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமைனா. ஆனா அவர் வந்து சமண மதத்துக்கு போனாரே தவிர வஞ்சமான மனசு கிடையாதான், ஒரு கள்ளத்தனம் கொண்ட மனசு கிடையாது. அவர் இயற்கையா நல்லவர்.
ஏதோ சைவத்துல இருந்து சமண மதத்துக்கு மாறிட்டாரே தவிர சமண மதக்காரா மாதிரி அவருக்கு அந்த கள்ளத்தனம் கிடையாது. சமண மதக்காரெல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஞானசம்பந்தர் பாடல்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம சைவத்தையும் அடியார்களையும் எப்ப பாரு ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பா. இவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணினது இல்லையா. சமண மதத்துல இருக்கக்கூடிய கல்வி எல்லாம் படிச்சார், அங்க என்னென்ன படிப்பு இருக்கோ அதெல்லாம் படிச்சு அதுல ஒரு பெரிய ஆளாய் அதுல இருந்தாரே தவிர சைவத்தை பத்தியோ அடியார்களை பத்தியோ நம்ம சைவ அடியார்களை பத்தியோ எதுவும் ஆஹ் தப்பா தூஷணை பண்ணினது கிடையாது. அதனால வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமைனா, எனக்கு அந்த கள்ளத்தனம் அந்த வஞ்சனையான மனசு அப்படிங்கிறது இல்ல. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை. ரொம்ப இந்த வஞ்ச மனசு இல்லாததுனால யாரும் இல்லை அப்படிங்கிற. ஏன்னா சமண மதக்காரெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே வாழ்ந்தாதான் அவளோட குப்பை கொட்ட முடியும். அதனால இவருக்கு வைத்த வழிய அவளால கியூர் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனேவே இவரை தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டாரு எல்லாரும். நம்ம அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது பார்த்தோமே, தனியா ஒத்துமே இல்லாம எல்லாருமே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, இனிமே அவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் தான் அந்த கூட ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருந்தார், சமைச்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி ஒருத்தர் கூட அவர்கிட்ட வரவே இல்லையா. அவரை தனியா ஒரு ரூம்ல வேற அடைச்சு போட்டு போயிட்டாலாம். அதனால சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை அப்படிங்கிற. சங்க வெண்குழை காதுடை எம்பெருமான், அந்த சங்கு போல வெள்ளையா இருக்கக்கூடிய குழைய போட்டு இருக்கக்கூடிய காதை உடைய என்னோட பெருமானே அப்படிங்கிறார். கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன. வயரே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். அந்த கலக்கி மலக்கி ஒரு மாதிரி கலக்கி பண்றது ஒரு வயர்த்து அவருக்கு. அது அப்படியே அதுவே கவர்ந்து சாப்பிடுறது, கவர்ந்து தின்ன அழுத்தேன். அழுத்து போயிடுத்து சுவாமி, முடியல, இதுக்கு மேல வாழ்க்கையும் சலிச்சு போச்சு, ஒன்னும் சந்தோஷமும் இல்ல வாழ்க்கையில, நீங்க தான் இதை காப்பாத்தணும். இந்த கெடில நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகை வீரட்டான துறை அம்மானே பெருமானே அப்படி 8வது பாடல் வரைக்கும் பார்த்திருக்கோம். மீதி பாடலை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ரொம்ப அழகா ஒரு பாட்டுலயும் அவர் எப்படி வலிக்கிறது, வைத்த வலி எப்படி இப்படிலாம் வலிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பேசுற மாதிரியே அழகா சொல்லியிருக்காரு ஒரு பாட்டுலயுமே. அதனால கண்டிப்பா யார் யாருக்கெல்லாம் நம்ம வைத்த வலி வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பாடி வச்சு புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது கண்ணு இன்னைக்கு நன்னா தெரியறது, என்ன காரணம்னே தெரியாம கூட கண்ணெல்லாம் தெரியாம போறவா நிறைய பேர் இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம். டாக்டர்ஸாலேயே கண்டுபிடிக்க முடியல இது என்ன எதனால கண்ணு போறது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி நமக்கு இந்த உறுப்புகள்லாம் நல்லா இருக்கும் பொழுதே நல்ல காரியங்கள் நிறைய பண்ணிட்டு அந்த பதிகங்கள்லாம் பாடி ஒரு இதை ஏத்தி வச்சுருந்தோம், நமக்கு பவர் ஏத்தி வச்சுருந்தோம். அதனால அதெல்லாம் வராம சுவாமி நம்மளை காப்பாத்துட்டோம்னு வேண்டிக்க வேண்டியதுதான். இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது சொல்லிடுறேன். சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீகாம கோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி, சிவ சிவ நமோ நாராயணாய. தேங்க்யூ மாமி. திருச்சிற்றம்பலம். ரொம்ப சாரி.